Hi friends, welcome to our channel Def Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான தாபா ஸ்டைல் எக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல எக் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் மசாலா நல்லா இறங்கி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா எக்லையும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மசாலா அதுக்குள்ளே இறங்கும். இப்போ ஃபஸ்ட்டு எக்கை மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதிகமாக வேண்டாம், அந்த எக்கை மட்டும்தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக அந்த எக்குக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். காஷ்மீர் மிளகாய்த்தூள் காரம் அதிகமாக இருக்காது, பட் கலர் நமக்கு சூப்பராகவே கொடுப்போம். அதனால் அது ஆட் பண்ணிக்கிறேன். பாயில் பண்ண எக்கு நம்ம கீறி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா அதில் நல்லா படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம், ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு. இது கூடவே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், மல்லி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு காரசாரமாக வேணும்னா 2 பட்டை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே கலந்து நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். பூண்டு நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அதை விட பாதி இஞ்சி சேர்த்தா போதும், அதிகமாக வேண்டாம். பாருங்கள், இந்த அளவு இஞ்சி சேர்த்தா போதும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம காஷ்மீர் சில்லி ஆல்ரெடி 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், இப்போ 2 ஸ்பூன் போடுறோம். உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா 1 டீஸ்பூன் போட்டாலே போதும். இது கூடவே சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இது எல்லாமே நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும், குவான்டிட்டியும் அதிகமாக வேணும் அப்படின்னா 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை நம்ம நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு அரைச்சி எடுத்தால் போதும். அதே பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். ஆனியன் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டு கூட முந்திரி ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் முந்திரி ஆட் பண்ணலை, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாதீங்க, அது இதோட டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா தூக்கி கொடுக்கும். மசாலா ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாகவே ரொம்ப மோசமாயிடும். எக்கு ஃப்ரை ஆகி ரெடியாக இருக்குது. பக்கத்தில் என்னென்னு பார்க்குறீங்களா, அது நண்டு மசாலா. என்னோடய சிஸ்டர் கொடுத்தாங்க. அவங்க நண்டு ரொம்பவே சூப்பராக செய்வாங்க, நண்டு ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம், அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 கப் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டராக இல்லாமல் திக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது மேலே கொத்தமல்லி தூவி விட்டு கிளறி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக தாபா ஸ்டைல் நல்ல க்ரீமியான எக் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி மட்டும் இல்லை, இட்லி, தோசை, பரோட்டா, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.